பார்க்க முடியல. நினைச்சாவே புல்லரிக்குது. அதேமாரி ஒரு படம் வந்து அவர் ஹீரோவா நடிக்கிறாருன்னா, மத்த ஆட்கள்லாம் இவரே விஜயகாந்தே சமாளிச்சுருவாராம். அந்த அளவுக்கு வந்து நல்ல மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு விஜயகாந்த் உடல வந்து ஒரு பீச்ல வைக்கணும் அப்படிங்கிற மாரி, அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அவர் ஆஃபீஸ்லயே வந்து அவர் அடக்கம் பண்றத வந்து வழக்கம் பண்ணியிருக்காங்க. இடையில வந்து போண்டாமணி அப்படிங்கிறவர் இறந்துட்டாரு. அது வந்து ஏடிஎம்கே தான். இருந்தாலும் வந்து விஜயகாந்த் வந்து அவருக்கு வந்து கடைசியில வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, குடும்பத்தில வந்து ஒரு ரூ. 17,00,000 கடன் இருந்துச்சாம். உடனே செக் போட்டு குடுத்துருக்காங்க விஜயகாந்த். விஜயகாந்த் மனசு மாரி இனிமேல் யாருக்காச்சும் வருமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. முக்கியமா சிவாஜி இறந்த பிறகு பிரபு ஊர்ல இல்லாத காரணத்தினால, அந்த தன் மகன் போல இருந்து விஜயகாந்த் அது எல்லாருமே செஞ்சு எல்லாம் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ, அது எல்லாம் அவங்கள அடக்கம் பண்ற வரைக்கும் கூட இருந்து பண்ணி குடுத்துருந்தாருங்க. அதே மாரி பிரபு வந்து இன்னைக்கு அவர் இறந்த இடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தோட போனது வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு. ஷூட்டிங்ல என்னைக்குமே அவர் ஹீரோன்னு காமிச்சுக்க